இந்த நியூபார்ன் சொல்லக்கூடிய முதல் 28 நாள்ல குழந்தைங்களுக்கு worm infestation வரதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா இந்த டைம்ல குழந்தை குடிக்கிறது either breast milk இல்லைன்னா ஃபார்முலா மில்க் தான். ஸோ நம்ம வெளி ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சாதான் worm infestationக்கான சான்சஸ் இருக்கு. இந்த சான்சஸ் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இருக்கே தவிர முதல் 6 மாசத்துல குழந்தைங்களுக்கு ஜென்ரலா worm infestation வராது. WHO ரெக்கமெண்டேஷன் படி ருட்டீன் டிவர்மிங் இந்த பூச்சி மருந்துன்றது 2 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளோட பப்ளிக் ஹெல்த் சென்டர்லையோ இல்லை ஸ்கூல்லையோ கூட அந்த மருந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை 6 மாதத்துக்கு தூரம் கொடுத்துட்டீங்கன்னா ஏதாவது வேர்ம்ஸ் இருந்தாலும் அது சரியாகிடும். வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனோட அறிகுறிகளாக மோஷன் போகும்போது ஏதாவது வேர்ம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை மோஷன் போகிற இடத்துல அரிப்பு இருக்குது, குழந்தைக்கு அனீமியா இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி உங்களோட குழந்தை மருத்துவர் பார்த்தாங்கன்னா அதுக்கான மெடிசனை கொடுப்பாங்க. 2 வயசுக்கு அப்புறமா ருட்டீன் டிவர்மிங் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த நியூபார்ன் சொல்லக்கூடிய முதல் 28 நாளில் குழந்தைங்களுக்கு வேர்ம் இன்ஃபெஸ்ட்